திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல 23 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு, உத்தரப்பிரதேஷ்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 லாக்அப் டெத் நடக்குது. அதெல்லாம் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? டாக்டர் ஷர்மிளாவுக்கு வணக்கம். நான் படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் மனசாட்சி பேசுகிறேன். நானும் நீங்களும் தமிழ்நாட்டில் தானே வாழ்கிறோம். இங்கு நடக்கும் குற்றங்களுக்கு வடநாட்டை ஏன் தொடர்புபடுத்துறீங்க? உங்கள் தம்பிக்கோ, அண்ணனுக்கோ, கணவருக்கோ, அப்பாவுக்கோ, உங்களுக்கோ காவல்துறையின் அதிகார வரம்பு மீறல், துன்புறுத்தல் மற்றும் படுகொலை நடந்தாலும் கூட மற்ற மாநிலத்தை தான் ஒப்பிடு, அதாவது கம்பேர் செய்து பேசுவீங்களா? அல்லது நாமளும் அப்படி தான் பேசணுமா? உங்களை போன்ற ஒருதலைப்பட்சமான நபர்களிடம் குறைந்த அளவுக்கு கூட மனசாட்சி என்பதும், கருணை என்பதும், இரக்கம் என்பதும், உயிர்மை நேயம், மனித நேயம் என்பதும் இல்லவே இல்லையே. நீங்கள் எல்லாம் என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்காக பேசவில்லை என்றால் கூட பரவாயில்லை. என் மீதும் என்னை போன்ற பலருக்கும் இழைக்கப்பட்ட அதிகார திமிர் பிடித்த சில காவல்துறை ஆட்களின் பயங்கரவாத, சைக்கோ மற்றும் சாடிஸ்தனமான கொடும் செயல்களை நியாயப்படுத்தாதீர்கள். இதில் கூட அரசியல் செய்யாதீர்கள். குற்றம் செய்து வரும் காவல்துறையின் கைக்கூலி ஆளாக செயல்படாதீர்கள். இனியும் நீங்கள் திருந்தாமல் இருந்தால் ஒரு நாள் உங்களுக்கும் என்னை போன்ற படுபயங்கரமான நிலையே ஏற்படலாம். நீங்கள் ஆதரிக்கும் இந்த அதிகார திமிர் பிடித்த கயவர்களால். எச்சரிக்கிறேன்.